இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே உளவாக நடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றியையும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு, நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் நம்முடைய வாழ்நாளிலே நமக்கு மிகவும் பயனுள்ளதாக பயன்படுத்திய எல்லா பொருட்களும் பிராண்டட் ஐட்டமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவைகள் மேன்மையுள்ளதாக மகிமையுள்ளதாக காணப்படும் போது நம்முடைய தகுதியை, நம்முடைய எல்லா காரியங்களையும் அது பெருமையாக மேன்மையுள்ளதாக காண்பிக்கக்கூடியதாக நாம் பிராண்டட் ஐட்டத்தை நாம் பயன்படுத்துகிறோம். அதே போலதான் இயேசுவும் நமக்கு நம்முடைய வாழ்விலே அவர் நமக்கு கொடுத்த உடல், இந்த உடலை நாம் மகிமையுள்ளதாக மேன்மையுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு சாதாரண ஒரு பொருள், அழியக்கூடிய பொருளை நாம் பிராண்டட் ஐட்டமாக வாங்குகிறோம். இயேசு அழியாத இந்த சரீரத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார், அவருடைய சாயலாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உடலின் பாகங்களை நாம் மேன்மையுள்ளதாக பயன்படுத்தினால் இயேசுவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படுவோம். இப்படியாக ஆடை நம்மை மேன்மையுள்ளதாக காண்பிக்கிறதோ அதுபோல நம்ம உடலை மேன்மையுள்ளதாக பாதுகாத்து கொண்டால், மேன்மையுள்ளதாக பயன்படுத்தினால் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். இந்த நாட்களிலும் உடலின் பாகங்களை நாம் மேன்மையாக பயன்படுத்த வேண்டும் என்பதாக சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கும் முதலாவது நாளாக இன்றைக்கும் பிராண்டட் ஐட்டமாக உடலின் பாகத்தை மேன்மையாக பயன்படுத்தபடியாக எந்த உடலின் பாகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய உதடுகள் மேன்மையான காரியங்களை பேச வேண்டும். கர்த்தர் நமக்கு உதடுகளை தந்திருக்கிறார், நாம் அவைகளை மேன்மையுள்ளதாக பயன்படுத்த வேண்டும். அப்படியாக நாம் பயன்படுத்தும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாயிலே காணப்படும் போது நம்முடைய உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும், நன்மையான காரியங்களை வசனிக்கும், மேன்மையான காரியங்களை பேசும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய உதடுகள் காணப்படும். மேலும் இந்த வசனத்தில் கூறப்படும் போது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை என்று பார்க்கிறோம். நாம் பேசும்போது ஒவ்வொருவருக்கும் மதிப்பளித்து மற்றவர்களோடு நாம் யதார்த்தமாக பேச வேண்டும். மற்றவர்கள் நம்ம இடத்திலே எப்படியாக பேச வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதுபோல நாம் மற்றவர்களிடத்திலே பேசும்படியாக காணப்பட வேண்டும். மறைமுகமாக நாம் இருதயத்திலே ஒன்று யோசித்து உதடுகளிலே மற்றதை வசனித்து சொல்கிறவர்களாக காணப்படக்கூடாது. நம்முடைய உதடுகளிலே அநியாயம் காணப்படக்கூடாது. நாம் எப்பொழுதும் நியாயமானவைகளாக பேச வேண்டும் என்று விரும்புகிறார். மேலும் சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரிக்க வேண்டும் என்று கூறுகிறார். நம்முடைய உதடுகளினால் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, நன்றியை செலுத்தி, அவரோடு நாம் அவரோடு ஐக்கியப்படுகிற எல்லா காரியங்களிலும் நாம் சமாதானத்தோடு யதார்த்தமாய் இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டுமாம். நாம் இயேசுவோடும் அப்படியாக யதார்த்தமாக பேச வேண்டும், மற்ற மனிதர்களோடும் யதார்த்தமாக பேச வேண்டும். அநேகரை அப்பொழுதுதான் நாம் அக்கிரமத்திலிருந்து நாம் திருப்ப முடியும். நமக்கு உதடுகள் இருக்கிறது, உதடுகளின் வசனிப்பிலே நயவஞ்சகம் இருக்கக்கூடாது. உதடுகளின் வசனிப்பினால் மற்றவர்கள் காயப்படக்கூடாது. மற்றவர்களை நாம் அக்கிரமத்திலிருந்து நீக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இப்படியாக நாம் நம்முடைய உதடுகளை காத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது நமது உதடுகள் அறிவை காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஞானத்தை கவனித்து அவருடைய புத்திக்கு நம்முடைய செவியை சாய்க்க வேண்டும். அதாவது கர்த்தருடைய வேதத்திலே எப்பொழுதும் பிரியமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் அவருக்கு காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கென்று நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நாம் பேச வேண்டியதை நமக்கு அறிவிப்பார். அவர் நமக்கு ஞானத்தை தருவார். இங்கே பார்க்கிறோம்,
அப்பொழுது உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும் என்று பார்க்கிறோம். நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய். நாம் என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பது நமக்கு தெரியாமல் பல நேரங்களிலே நாம் பேசிவிடக்கூடும். வயதுக்கு மூத்தவர்கள்ட்ட கூட நாம் சில நேரங்களிலே மரியாதை இல்லாமல் சில நேரங்களில் பேசிவிடக்கூடும். அவசரப்பட்டு நாம் வார்த்தைகளை விட்டு விடுவோம், பதறி பேசி விடுவோம். அப்படியான காரியங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள, நம்முடைய உதடுகளை மேன்மையாக பயன்படுத்திக் கொள்ள நமக்கு அறிவு தேவை. அந்த அறிவை கர்த்தருடைய வசனம் தருகிறது. கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கும் போது, அதிலே தியானமா இருக்கும்போது, கர்த்தருடைய வசனம் நம்முடைய அறிவை காத்துக்கொள்ள உதவுகிறது. அது நமக்கு ஞானத்தை தருகிறது. நாம் ஞானத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்முடைய உதடுகளில் அநியாயம் காணப்படாமல் நாம் அறிவை காத்துக் கொள்வதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாம் அவைகளை நம்முடைய உதடுகளை மேன்மையுள்ளதாக பயன்படுத்த முடியும். இரண்டாவது நாம் பார்க்கும்போது, நமது உதடுகள் உத்தம காரியத்தை பேச வேண்டும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்க வேண்டும். நம்முடைய உதடுகளிலே நாம் பேசுகிற வார்த்தைகள் உத்தமமாக காணப்பட வேண்டும். நாம் ஒவ்வொரு மனிதர்களிடத்தும் பேசுகிற காரியங்கள் எப்படியாக காணப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பேசுகிற காரியங்கள் உத்தமமாக இருக்கிறதா, அதனால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா, அல்லது மற்றவர்களை காயப்படுத்துகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாட்டின் மன்னர், அவர் அரசாட்சியிலே இருக்கிறார். அவரிடத்திலே சில மந்திரிமார் வேலை பார்க்கிறார்கள். ஒரு மந்திரி அவசர அவசரமாக வந்து அவரிடத்திலே, மன்னா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். மன்னருக்கு அந்த மனிதரை பற்றி நன்றாக தெரியும். அவர் கூறும் காரியங்கள் உண்மை இருக்காது என்பது, செம்மையான காரியங்களாக இருக்காது என்பது, மேம்பாடான காரியங்கள் இருக்காது என்பது அவருக்கு தெரியும். முதலாவது அவர் வேக வேகமாக வந்த மந்திரியை நிப்பாட்டி, நீங்கள் கூறும் காரியம் 100% உண்மையானது என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். அவர் இல்லை என்கிறார். இரண்டாவதாக, நீங்கள் கூறும் காரியம் சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும் என்று கேட்கிறார். இல்லை என்று சொல்கிறார். மூன்றாவதாக, நான் அதை கேட்காவிட்டால் சமுதாயத்துக்கோ மற்றவர்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுமா என்று கேட்கிறார். அதற்கும் இல்லை என்று சொல்கிறார். மேலும் அந்த காரியத்தை கூறாததினால், என்னிடத்தை கூறாததினால் உங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுமா என்று கேட்கிறார். அதற்கும் அவர்கள் சோர்ந்து போய் இல்லை என்கிறார்கள். மன்னர் கேட்கிறார், அப்படியானால் அந்த காரியங்களை நீங்கள் ஏன் என்னிடத்திலே கூற வேண்டும் என்று இவ்வளவு அதிக ஆர்வமாக வருகிறீர்கள்? மேம்பாடான காரியங்களை நீங்கள் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மேம்பாடான காரியங்களை பேசுவதற்காக உங்களை மந்திரிகளாக வைத்திருக்கிறேன். தேவையற்ற காரியங்களிலே கவனம் செலுத்தாமல் மேம்பாடான காரியங்களை பேசுவதிலே உதடுகளை பயன்படுத்துங்கள். மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை உண்டாக நமக்கு இந்த பதவி கிடைக்கப்பட்டிருக்கு என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவும் ஒரு சாதாரண மனிதனே இவ்வாறு மேம்பாடான காரியத்தை பேச வேண்டும் என்று நினைக்கும் போது, இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த உடலை. நாம் மேம்பாடான காரியங்களை, மேலான காரியங்களை பேச வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எனவே ஒவ்வொரு காரியங்களையும் சிந்தித்து, அது கர்த்தருக்கு பிரயோஜனமாக காணப்படுகிறதா, நாம் பேசும் காரியங்கள் மேம்பாடாக காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, நமது உதடுகள் எப்பொழுதும் தேவனை புகழுவதாக காணப்பட வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று வாசிக்கிறோம். இயேசுவை புகழ்வது, இயேசுவை துதிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாம் இந்த பூமியிலே நாம் பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே கர்த்தருடைய துதியை நாம் பரலோகத்திலே எப்படியாக செலுத்த வேண்டுமோ அதை இந்த உலகத்திலே நாம் செலுத்த வேண்டும். உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை அவரை செலுத்தி அவரை துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்படியாக உதடுகளை மேன்மையாக பயன்படுத்தும் போது கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கும்போது, சங்கீதம் 21:2 நாம் வாசிக்கிறோம், அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவர்களுக்கு தந்தரலி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். நாம் எந்த காரியங்களிலே நாம் உதடுகளை கொண்டு நாம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோமோ அந்த காரியங்களிலே கர்த்தர் ஜெயத்தை தர வேண்டும் என்றால், நாம் மேன்மையான காரியங்களை, மேம்பாடான காரியங்களை பயன்படுத்தும்படியாக நம்முடைய உதடுகளை ஒரு பிராண்டட் ஐட்டமாக பயன்படுத்தி கர்த்தருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தும் போது கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய மனதின் விருப்பங்களை தேவரீர் தந்து நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வார். கர்த்ததாமே அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. ஆமீன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும்
நீர் தந்த உடலிலே உதடுகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். உதடுகளின் கரையாக சோசபடியாக செலுத்தி உங்களுடைய கரத்தில் இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உதடுகளை மேன்மையாக பயன்படுத்த கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.